வரமாட்டாங்க. வெறும் லைட்டை திருப்பி போட்டோம்னா 1000 பேர் வருவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாரும் வரவங்க வாங்க, பேசலாம். பைவி பேசலாமா? பைவி பேசலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் லைவ்ல இருக்கீங்க வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வாங்க. சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஹாய். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் லைனில் இருக்கீங்க? லைக் மட்டும் 10 வந்திருக்கே. 10 லைக் வந்திருக்கு, ஆனால் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. லைக் போட்டவங்க எல்லாம் வந்து பேசுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே வாருங்கள். உங்களுக்கே பாவமாக தெரியலையா நண்பர்களே? உட்காரு பேசாம. அமைதியாக உட்கார மாட்டியாம்மா? உட்காருமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைனில் இருக்கீங்களா? யார் யார் லைனில் இருக்கீங்க? ஹாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் லைனில் இருக்கீங்களா? அம்மு யாரோ குறைக்கிறாங்களா? அவங்க எங்கள் பிள்ளைங்க தான். பைவி பிங்கி. அவங்க இப்போ தான் சத்தம் இல்லாமல் இருக்காங்க. இவ்வளோ நேரம் குறைச்சிட்டு இருந்தாங்க. பிங்கி பேர் பார்த்திங்கன்னா பைவி பிங்கி 3 பேர் இருக்காங்க. அவங்க வெளியில் யாராவது சவுண்டு கொடுத்தா உடனே இங்கேருந்து கூப்பிட்டு அவங்க பேசிடுவாங்க. நீ எங்கடா இங்கே வந்த எங்கள் ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிஎஸ் சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? நான் இன்னைக்கு புட்டு சாப்பிட போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. அதான் அம்மா ஃபேவரட் புட்டு செய்கிறாங்க. வாங்க சாப்பிட்லாம். பார்க்கலாமாவா? பார்க்கலாமே. எங்கடி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியாவில் இருப்பாங்க. காமிக்கிறேன். என் கால்கிட்டே இருப்பாங்க. பைவி இதோ அங்கே பாருங்கள். பிங்கி அங்கே இருக்குது. இதை பாருங்கள், அங்கே ஒன்று பைட்டு படுத்துருக்கா. இங்கே ஒன்று. பிங்கி எங்கே போச்சு? இந்த பிங்கி இங்கே இருக்குது. பிங்கி இங்கே பாரு. பிங்கி உட்காந்துருக்கு. எல்லாம் அப்படியே அங்கங்கே போயிட்டு அங்கங்கே அப்படியே சுற்றுவாங்க. ஜாலியாக இருக்காங்க. அவங்க தான் ஜாலியாக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. சம்பாதிக்கணும்னு கஷ்டம் இல்லை, சமைக்கணும்னு கஷ்டம் இல்லை, சாப்பிடணும்னு கஷ்டம். சாப்பிட்றது மட்டும் கஷ்டம் இல்லை, ஊட்டுறது தான். நானே ஊட்டி விட்டுருவேன். ஏய் வாயை பத்து நானே ஊட்டி விட்டுருவேன். அவங்களுக்கு அந்த கஷ்டமும் அவங்களுக்கு கிடையாது. அழகாக ஜாலியாக சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்காங்க. இந்தாப்பா இங்கே பாரு. கதவை சாத்திடுவேன். அங்கே யாருமே ஒன்றும் சொல்லலை. புளிக்கி யாரும் அங்கே ஒன்றும் சொல்லலை. பார்த்திங்கன்னா அவங்க ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை கடவுள் எனக்கு கொடுக்கலையேன்னு வருத்தமாக இருக்குது. நல்லா அழகாக சாப்பாடு பெடிகிரி காலையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெடிகிரி, மத்தியானம் முட்டை தயிர் சோறு ஊட்டி விடணும். அதுக்கப்புறம் ராத்திரியும் அதே மாதிரி முட்டை பால் சாதம் ஊட்டி விடணும். அவங்களுக்கு என்ன சந்தோஷமான வாழ்க்கை. நமக்கு தான் பாருங்கள் வேலை வெட்டி போராடி போக வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க?
இல்லையா?